நமஸ்காரம். ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. எல்லா ஞானத்தையும் கொடுக்குற ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரெக்கார்டிங்கை ஆரம்பிக்கிறோம். இந்த ரெக்கார்டிங் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம வருஷ பிறப்பு வருது, தமிழ் வருஷ பிறப்பு, புது வருஷம் வருஷப்பிறப்பு, குரோதி வருஷம் பிறக்கிறது. அந்த குரோதி வருஷத்துடைய பஞ்சாங்க படனம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது இந்த 4வது வருஷம் பண்றேன்னு நினைக்கிறேன். இது ஒரு நிறைய இடங்கள்ல மறந்து போனது, சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ யூடியூப்ல இருக்கிறவா உலகத்துல எங்க இருந்தாலும் பார்க்கறதுக்காக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல இதை இந்த வருஷம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பதினாலாம் தேதி 13ஆம் தேதியே நம்மளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய தர்ப்பணம். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, விஷு புண்ணிய காலம், அன்னைக்கு சஷ்டி விரதமும் தான். சரி, நம்மளுக்கு இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், பஞ்சாங்கம் எல்லாருக்கும் எல்லா வருஷமும் சொல்றது தான். அதை ரிப்பீட் பண்ணாமல் வேற வழி இல்லை. எல்லா ராத்திரியும் கண்டிப்பாக பஞ்சாங்கம் வேணும். பஞ்சாங்கத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. பஞ்சாங்கத்தை படிக்கிறதுக்கே தனி நேரம் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதாக்கம். அவ்வளோ ரெடி ரெக்கனர். நம்மளுக்கு என்ன வாத்தியாருக்கு மட்டும்தான் வச்சுக்கணுமா கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா ராத்திலையும் இருக்கணும். இந்துக்கள் எல்லா ராத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பஞ்சாங்கம். எங்களுக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். என்ன என்ன வந்திருக்கும், ஃபஸ்ட்டு என்ன வருஷம், தமிழ் மாதம் என்ன, இங்கிலீஷ் மாதம் என்ன, அதோடைய கிழமை என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, இந்த 5 தான் வேணும் முதல் விஷயம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வாத்தியாரோ இல்லை ஒரு ஜோசியரோ அவளுக்கு ஏற்ற மாதிரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, அவளுக்கு அந்தந்த சப்ஜெக்ட் பற்றி தெரியும், அதை பற்றி அவள் இன்டரப்ட் பண்ணிப்பா. அதில் என்னெல்லாம் வரது, நட்சத்திர தியாஜ்யம், நேத்திரம், ஜீவன், அமிர்தாதி யோகம் என்ன, அன்னைக்கு என்ன யோகம், தமிழ் தேதி, ராசி இருப்பு, அகசெத்தனை, விவாக சக்கரம், வார சூலை என்ன, யோகினி என்ன, திருக்கணித ஸ்ராத திதி, வாக்கியப்படி 2 பஞ்சாங்கம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் என்ன திதி, அதுக்கப்புறம் அந்த இதோட விசேஷம் என்ன அப்படின்னு இருக்கும். மேல டாப்ல பார்த்தேன்னா என்ன வருஷம், என்ன மாசம், கலியுகாதி எத்தரை, சாலிவாகனம் எத்தரை, ஆங்கிலத்துல என்ன மாசம், பசலி என்ன, கொல்லம் என்ன, என்ன ருதுல இருக்கோம் நம்ம, இது எல்லாம் தான் இந்த பஞ்சாங்கத்தோட இது சொல்லும். இதுல இந்த யோகம் கரணம் வரைக்கும் உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சா போரும். பாக்கி உள்ளதெல்லாம் ஜோசியருக்கும் வாத்தியாருக்கும் உள்ளது. அதுல இந்த நேத்திரம், ஜீவன், அதாவது இந்த கண், அந்த ஒவ்வொரு நாளுக்கும் கண் இருக்கு. அந்த கண்ணை பத்தி சொல்றதுதான் நேத்திரம். 2 கண்ணுடைய நாள், 1 கண்ணுடைய நாள். இந்த நேத்திரம் ஜீவன்னா நன்னா இருக்கணும், சீமந்தம், கல்யாணம் அதெல்லாம் வைக்கும் போது. அதெல்லாம் ஜோசியருக்கும் வாத்தியாருக்கும் உள்ளது. பட் பாக்கி உள்ளது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன், பஞ்சாங்கம் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு திதியை படிச்சா மகாலட்சுமியோடைய லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வாரம்ங்கிறது வேற ஒன்றும் அல்ல, அன்னைத்திய கிழமை, அதுதான் வாரம். அது பண்ணா என்ன ஆகும்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுள் விருத்தி உண்டாகும். நட்சத்திரம் சொல்றதுன்னா தெரிஞ்சதுனால என்ன ஆகும், தீவினைகள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் யோகம் அகைன் ஆரோக்கியத்தை கொடுக்கும். கரணத்தை சொல்றதுனால என்ன என்ன காரியம் நினைக்கிறோமோ அது சித்தி ஆகும். அதுதான். அப்போ நம்மளுக்கு இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன, அன்னைக்கு தமிழ் தேதி 1, ஆங்கில தேதி 14ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி,
அதுக்கப்புறம் வந்துட்டு திருவாதிர நட்சத்திரம், அப்புறம் அதியோகம், கரணம் வந்து தை, அந்த கரணத்துல இருக்கு. இது மட்டுமே உங்களுக்கு போதும். யாரு நார்மலா இருக்கிறவாளுக்கு உள்ள விஷயங்கள் இவ்வளவு போதும். இதை டெய்லி சொல்றதுனால அது ஒரு பழக்கமா வந்துடும். ஏன் பஞ்சாங்கத்தை பார்த்து இது பண்ணோம், டேட் ஷீட் கேலண்டர்ல இருக்கே அப்படின்னு ஒரு பேச்சு வரும். டேட் ஷீட் கேலண்டர்ல இருக்கு, கரெக்டா எக்ஸாக்டா இருக்காது. என்ன நட்சத்திரம் எத்தனை நாழிகை வரை இருக்கு, பக்கத்துல எத்தனை மணி வரைன்னு இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா கஷ்டம். அதனால அவ பஞ்சாங்கம் வச்சுக்கிறது பெஸ்ட் டேட் ஷீட்டை விட. திதி சிலப்போ என்ன ஆயிடும்னா, ஸ்ராத திதி எப்பவுமே சொல்லுவா, அப்பா வந்து சொல்லும்பொழுது 15 நாழிகை இருந்தா தான் ஸ்ராதம் வந்து இது பண்ண முடியும். அதாவது நம்மளுக்கு அந்த 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஸ்ராத திதி இருக்கணும். சில பேர்லாம் 6 மணிங்கிறா, சாயங்காலம் வருது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பஞ்சாங்கத்தை பார்க்க சொல்றது. எத்தனை நாழிகை இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்படி 15 நாழிகை இருக்கும் பொழுது அன்னைக்கு தான் ஸ்ராதத்தை எடுத்துக்கணும். சில பேர் வாக்கியம் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுவா, சில பேர் திருக்கணிதம் படி யூஸ் பண்ணுவா. அப்ப அவளுக்கு வந்துட்டு அந்த இப்ப நாம் வாங்குறது வந்து இந்த எம்.வி. ஸ்ரீனிவாசன் சேலத்திலேருந்து வர்றது ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம், அதுதான் நான் யூஸ் பண்றேன். அதுல வந்து 2 காலம் இருக்கு. வாக்கியப்படி அன்னைக்கு என்ன ஸ்ராத திதி, திருக்கணிதப்படி என்ன ஸ்ராத திதி, அதை பத்தி சொல்றது. அதனால பஞ்சாங்கம் கண்டிப்பா வேணும். சரி, இப்போ இந்த மாசம் இந்த வருஷ பிறப்போடு பஞ்சாங்கத்தோடு பலன் என்ன? எப்பொழுதுமே வந்து நம்ம இங்கிலீஷ் தேதியை ஞாபகம் வச்சுக்கப்படாது. தமிழ் வருஷ பிறப்புடைய இதுதான் வரும். நம்மளுக்கு வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் உள்ளது. அடுத்த ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள, சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள வருஷத்திய பலன்கள். ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லாமே நம்ம என்னதான் நல்ல இது இங்கிலீஷ் டேட்டை தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய லீகல் இதுக்கு வந்து உலகம் பூரா டேட் ஆஃப் பர்த்தை எடுத்துக்கிறதுனால அந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம எல்லாம் கொண்டாடுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆஃபீஸில் சேர்றோம் அப்படின்னா அதோடைய சீனியாரிட்டி, அதோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் டேட்டை வச்சு உலகம் பூரா இருக்கிறதுனால அதை பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ் மாதம்தான் கணக்கு. நம்மளுடைய ஆற்றுல நடக்கிற எல்லா நல்ல காரியங்களும் வாத்தியார்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் தமிழ் மாசத்தை வச்சு தான் சொல்லுவார், இங்கிலீஷ் மாசத்தை வச்சு சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட பஞ்சாங்கம் இந்த வருஷம் என்ன வருஷம்? இந்த வருஷம் குரோதி வருஷம். இது வந்து இப்போ வந்து தமிழ் இதுவும் போட்டிருக்கா, நேமும் கொடுத்துருக்கா. அது வந்து பகைக்கேடு அப்படிங்கிற வருஷத்திய பஞ்சாங்கத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பத்தி பேசுறோம். இது வந்து வருஷம் வர்த்தமானங்கள் என்ன, கலியுகாதி வருஷம் 5126 கலியுகாதி. சாலி வாகனம் வந்து 1946. கொல்லம் ஆண்டு வந்து 1199 1200. திருவள்ளுவர் ஆண்டு வந்து 2055 56. விக்ரம சகாப்தம் வந்து 2081 82. தென்னிந்தியால இதுக்கு குரோதின்னு பேரு. சௌராஷ்டிர வட இந்தியால ராட்சசா அப்படின்னு பேரு. இதோடைய சௌராஷ்டிர விஜயம் வந்து 712. ராமானுஜாத்தம் வந்துட்டு 1008. ஆங்கிலம் 2024 25. பசலி 1433 34. பிரபவாதி வந்து 38வது பிரபவாதி. இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே வெண்பா என்ன சொல்றது? கோரமான வருடம், எங்கும் கொள்ளை களவு கலகங்கள் பெருகும், திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர், ஊரில் பயம் மிகுதியாகும், மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும், எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை காணப்படும், பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லி வெண்பா சொல்றது. அதுக்கப்புறம் குரோதி வருஷத்துடைய நாயகனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? குரோதி வருஷத்திய தேவனானவர் எங்கும் புலிகளினாலே சூழப்பட்டவரும், பயந்த சுபாவமுடையவரும், பசியினாலே வருந்தியவரும், குள்ளமாக இருப்பவரும், வெளுப்பும்
நிறமாக இருப்பவரும் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இவ்விருவர்களையும் தியானம் செய்து கொண்டிருப்பவருமாக இருப்பார். இவருடைய நிறம் வெளுப்பு. அதுக்கு அடுத்தது இந்த குரோதி வருஷ புருஷனுடைய குணம் எப்படி இருக்கும்? குரோதி வருஷத்தில் பிறந்தவன் கொடூரமான பார்வை உடையவனாகவும் மிகவும் கொடுமையான சுபாவம் உடையவனாகவும் ஸ்திரீகளுக்கு பிரியமானவனாகவும் மலை போன்று அளவில்லாத கர்வம் உடையவனாகவும் பிறருடைய காரியங்கள் கைகூடும் சமயத்தில் அதற்கு இடையூறு நிற்பவனாகவும் கோபமுடையனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் குரோதி வருஷத்துடைய தேவதை யாருன்னா அஜரா பிரபு. அவருடைய தியானம் என்ன? குரோதி சம்வத்சர அபிமான தேவதை என்ற பெயரை உடையவரும் எப்போதும் கோ ரதத்தில் காளை மாடுகள் பூட்டிய ரதத்தில் வீற்றிருப்பவரும் குந்தம் என்ற ஆயுதம் தாங்கி பிரகாசிக்கின்ற கைகளை உடையவருமான அஜரா பிரபு என்னும் தேவதையை வணங்குகிறேன். இதோடைய தேவதை இந்த வருஷத்துடைய தேவதை அஜரா பிரபு. இவருடைய நிறம் சிவப்பு. எப்பொழுதுமே ஒரு வருஷம் எடுத்துட்டோம்னா அவளுக்கு நாயகர்கள் உபநாயகர்கள் இருப்பா. அவ யாருன்னா வேற யாரும் இல்ல, ராஜா யாரு, அவளுடைய உபநாயகர் யாரு. இந்த வருஷத்து ராஜா செவ்வாய். அதனாலதான் நீங்க பார்க்கும்போதே கொடூரம் எல்லாம் வந்துடுத்து, சிவப்பு எல்லாம் வந்துடுத்து. செவ்வாய் தான் ராஜா. உபநாயகர் குதிரை, மந்திரி சனி. எப்பொழுதுமே ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை அவ்வளவு நல்லது அல்ல. இப்ப பார்த்தேன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற இன்னத்த தேதியில நடந்துட்டு இருக்கிற கிரக சேர்க்கை செவ்வாய் சனி கும்பராசியில அது அவ்வளவு நல்லது அல்ல. வெயில் பார்த்தேன்னா வாட்டி வதைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அடிபடுறது, சர்ஜரி நடக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் என் சனி சேர்க்கை. இதுதான் இவாதான் ராஜாவும் மந்திரியுமா வரா இந்த குரோதி வருஷத்துக்கு. அதனால எல்லாரும் ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு வருடம். சேனாதிபதி சுக்ரன், உபநாயகர் பசு, அர்காதிபதி சுக்ரன், உபநாயகர் பக்ஷி, மேகாதிபதி சுக்ரன் மரம் செடி கொடிகள், சஸ்யாதிபதி செவ்வாய் பொதுமக்கள், ராசாதிபதி குரு, சர்ப்பம் உபநாயகர், நிரசாபதி செவ்வாய் கிரகங்கள் எல்லாமே, தியானியாதிபதி சூரியன், நாயகர் உபநாயகர் ஒட்டகம், பசு நாயகர் கோபாலன், எல்லாத்துக்குமே. இப்போ இந்த மாதிரி வர்றதுனால என்ன பலன்? ஒரு வருஷத்துக்கு இவர் ராஜாவா வந்தா என்ன பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராஜா செவ்வாய். பெருமளவு தீ விபத்துகளும் வாகன விபத்தும் உண்டாகும். புது வகை வாகன உற்பத்தி புரட்சி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்குள் சண்டையும் அதனால் பொதுமக்களுக்கு குழப்பமும் உண்டாகும். போலீஸ் துறையின் ஆதிக்கம் அதிகமாகும். வருட கடைசியில் அரசனுக்கு நோயும் கண்டமும் உண்டாகும். என்ன அப்போ செவ்வாய் நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம். முருகன் தான் அதுக்குள்ள தேவதை. அவர் ராசிப்படி பார்த்தா செவ்வாய்க்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான். அடுத்தது மந்திரி சனி. நாட்டில் காய்கறி கனி வகைகள் விலைவாசி உயரும். பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்புகளில் புதுவிதமான நோய்கள் ஏற்பட்டு அல்லாடுவார்கள். அடிக்கடி பெருமளவில் வாகன விபத்துகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் துர்சிந்தனைகள் செய்வர். ஏன்னா சனி பகவான் அவர் நல்லதே நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிறத விட வாளுக்குள்ள கர்ம பலனை கொடுக்கறதுல அவரை போல ஒருத்தர் கிடையவே கிடையாது. அளந்து கொடுக்கறதுல சொர்ணக்கடக்காரனை விட 1000 மடங்கு அவர் துல்லியம், கிளியர். சோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது அப்படின்னா கர்ம பலன் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவானை தான் சொல்லணும். அவர் தான் எல்லாமே கொடுப்பார். எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பா, 7.5 சனி வருது, கல்யாணம் நடக்க வேண்டாம்னு சொல்றா, அதை பண்ற இதை பண்ற. சுவாமின் 7.5 சனி காலங்கள்ல தான் அவர் கல்யாணத்தை கொடுப்பார். குடும்பத்தை கொடுக்கணும்னா அதுக்கு சனி பகவானுடைய ஒரு இது இல்லாம, பிரசன்ஸ் இல்லாம உங்களுக்கு குடும்பமே அமையாது. ஏன்னா அவர் கர்மகாரகன். கல்யாணம்ங்கிறது ஒரு கர்மா தான்.
அப்ப அந்த கல்யாணம்ங்கிற கர்மாவை நடத்தி கொடுக்கணும்னா இவருடைய அருள் வேணும். எல்லாரும் அவரை சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கா, ஏழரை அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கா, சொல்லவே விடாது. அவரை போல அவ்வளவு அக்யூரேட்டா நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவர் வேற யாருமே கிடையாது. அவரை மாதிரி கொடுப்பவர் யாருமே கிடையவே கிடையாது. நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு அவர் மட்டும் நினைச்சுட்டாருன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அவராக்கும் இந்த தடவை மந்திரி. அப்போ கரெக்டா இருக்கும், கர்மபலன் கரெக்டா வேலை செய்யும். சேனாதிபதி சுக்கிரன். எல்லையில் போர் பயம் ஏற்படும். காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். இந்த காதல் திருமணங்கள்ங்கிறத விட கலப்பு திருமணங்கள் அதிகம் நடக்கும். என்ன பார்த்தேன்னா, மே மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகி அவர் எங்க வர்றார், ரிஷபராசிக்கு வர்றார். ரிஷபராசியோட அதிபதி வந்து சுக்கிரன். அவர் தான் இந்த இதுக்கு சேனாதிபதி. அதை தவிர சுக்கிரனோட வீட்டுல குரு வர்றார். சுக்கிரன்னாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லவ் மேரேஜஸ்க்கு சுக்கிரன் ராகு ரொம்ப ரொம்ப காரணம். ரொம்ப முக்கியமான கிரகங்களாக்கும். இவாளோட கனெக்ஷன் இல்லாம, ராகுவோட கனெக்ஷன் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு காதல் திருமணமே நடக்காது. அப்போ இது என்ன ஆகும்னா, குருங்கிற ஒரு பிராமணனும் சுக்கிரன்ங்கிற ராஜகுருவும் சேர்ந்து இருக்கிற ராஜகுருவோட வீட்டுக்கு பிராமணன் வந்து சேர்றார். அப்ப என்ன ஆகும்னா, கலப்பு திருமணங்கள் நிறைய நடைபெறும். காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் நிறைய நடைபெறும். விவசாயம் செழிக்கும். நாட்டில் நல்ல மழை பொழிந்து பயிர்கள் செழித்து தானிய உற்பத்தி நன்கு விருத்தி அடைந்து விவசாயம் செழிக்கும். சுக்கிரன் அர்காதிபதி. நல்ல மழை பெய்யும். நன்செய் பயிர்கள் விருத்தியாகும். பல வகையான தன தானியங்களும் நன்கு செழிக்கும். பெண்களுக்கு தேவையான வாசனை திரவியங்கள், பட்டு சேலைகள், ரகங்கள், பலவித நூதன ரக ஆடைகள் நன்கு வியாபாரமாகும். மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, சுக்கிரன்னாலே சந்தோஷம்தான். அது எஸ்பெஷலி பெண்களுக்கு அவளுடைய ட்ரெஸ், சுக்கிரன் நன்னா இருக்கிறவள்லாம் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு இருப்பாள். ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே நல்லா இருக்கும். பிகாஸ் சுக்கிரனோட அந்த இது இருக்கும். சின்ன வயசுல மட்டும்தான் சுக்கிரன் வரக்கூடாது. இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்ததுன்னா குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் சொல்லுவா. சின்ன வயசுல சுக்கிரன் வரப்படாது. ஏன் சின்ன வயசுல வரப்படாது அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ படிப்பை கோட்டை விட்டுடுவோம். அதனால அதுக்கு அடுத்தது மேகாதிபதி சுக்கிரன். நல்ல மழை பெய்யும். சங்கீதம், நாட்டிய, நாடக, சினிமா கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். ஏன்னா சுக்கிரன் தான் அதோடையது. சஸ்யாதிபதி செவ்வாய். அதனால செங்கல் சூளைக்கற்கள் உற்பத்தி அதிகமாகும். தீ விபத்துகள் உண்டாகும். வடநாடுகளில் வெட்டுக்கிளி ஆதிக்கம் அதிகமாகி உணவுப் பொருட்கள் உற்பத்தி நாசமாகும். புன்செய் பயிர்கள் நன்கு விளையும். அதுக்கப்புறம் ரசாதிபதி வந்து குரு. கரும்பு விளைச்சல் அதிகமாகும். ஏன் கரும்பு சொல்றோம்னா, அவருக்குள்ள இது வந்துட்டு கரும்பு தான், யானை தானே குருவுக்கு. அதனால மஞ்சள் பொருட்கள் அதிகமாகும். வருடம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலை தரும். நிரசாதிபதி செவ்வாய். அவர் வரும்போது ரத்தனங்களை பத்தி பேசுறது. அது வந்து செவ்வாய்ங்கிறதுனால பவிழம் நன்னா விலை உற்பத்தி அதிகமாகும். வைடூரியம் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக நவரத்ன வியாபாரம் விருத்தியாகும். நிறைய பேர் வந்து தங்கம் விலை ஏறும். சரியா? அப்ப இது எத்தனைல போய் நிக்க போறதுன்னு யாருக்கும் தெரியல. 1 கிராமே இன்னைக்கு என்னையோ ரேட் வருது, நம்மளுக்கு தெரியாது அதை பத்தி. இன்னும் அது ஜாஸ்தி ஆகும். தியானியாதிபதி வந்து சூரியன். நாட்டில் சில இடங்களில் குறிப்பாக பீகாரில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். விளைச்சல் பாதிக்கும். சிவப்பு நிற தானியங்கள் மட்டுமே நல்ல விளைச்சலை தரும். அதாவது நம்மளுடைய அந்த ராஜ்மா, கடலை, அந்த மாதிரி சிவப்பு, பிரவுன் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் வந்து நன்னா விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த இதோட பசுநாயகர் வந்து கோபாலன். அவர் வந்து இந்த வருடம் நல்ல விளைச்சல் உண்டு. பசுக்கள் நன்கு பால் கறக்கும். மக்கள் சுபிஷமாக இருப்பார்கள். இதுதான் இந்த வருஷத்திய நவநாயகர் பலன்.
அதுக்கப்புறம் இந்த வருஷத்துடைய ஆதாரம் விரயத்தை பத்தி பார்க்கிறோம். ஆதாயம் 47, விரயம் 71, ஆரோக்கியம் 25, அனராரோக்கியம் 33, ராஜ பூஜிதம் 29, ராஜ கோபம் 24, சுகம் 30, துக்கம் 27. அப்ப அதனால என்ன பலன்? ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு குறையும். ஆரோக்கியம், இந்த வருடத்தில் ஆரோக்கியத்தை விட அனராரோக்கியம் அதிகமாக இருப்பதால் மருத்துவ செலவு அதிகரிக்கும். ராஜ பூஜிதம், ராஜகோபம், ராஜ பூஜித்தை விட ராஜகோபம் குறைவதால் பொதுமக்களுக்கு அரசாங்கங்களிலிருந்து வரும் வரி பிரச்சனைகளும் வழக்குகளும் குறையும். சுகம் துக்கம், சுகத்தை விட துக்கம் குறைவதால் பொதுமக்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் குறையும். பொதுவாக இந்த வருஷத்துடைய மழை இந்த வருஷத்துக்கு செவ்வாய் ராஜாவாக வருவதால் இவ்வருடம் இரண்டு மரக்கால் மழை பொழியும். இந்த மழையில் 2 மழைக்கால் மழை பொழிது 5ல் 1 பங்கு மழை பூமியிலும், 10ல் 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும், அரை பங்கு மழை சமுத்திரத்திலும் பெய்யும். அதனால பாதி மழையும் சமுத்திரத்துல தான் பெய்ய போறது இந்த தடவை. இந்த வருடம் மேகாதிபதியா சுக்கிரன் வரதுனால மேகங்கள் தென்கிழக்கில் உதயமாகி வருண மேகம் என்ற பெயருடன் பெருமழை பொழிந்து சுபிஷம் உண்டாகும் அப்படின்னு கொடுத்திருக்கா. இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் ராகு கேது சனி பெயர்ச்சி இருக்கு? குரு பெயர்ச்சி ஃபர்ஸ்ட் சித்திரை 18, அதாவது 1/5/2024 புதன்கிழமை சூர்யாதி 17:50 நாழிகைக்கு பகல் 1 மணி அளவில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். சனி பகவான் பங்குனி 15ஆம் தேதி 29/3/2025 அடுத்த வருஷம்தான் சனிக்கிழமை சூரிய உதயாதி 29:07 நாழிகைக்கு இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். அடுத்தது இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி கிடையாது, ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதனால கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி குரு பெயர்ச்சி ஒரே நாள் தான் நடக்கிறது. 2 வாக்கியப்படி சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கா. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல நடக்க போற கிரகணங்கள், சந்திர கிரகணம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டா புரட்டாசி மாசம் 18/9/2024 காலை 7:41 முதல் 8:47 வரை. இந்த கிரகணம் ஐரோப்பா, பெரும்பாலான ஆசிய பகுதிகள், ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, இந்திய பெருங்கடல், ஆர்டிக், அண்டார்டிக் பகுதியில் தெரியும். கிரகண நேரம் இந்தியாவிற்கு பகல் நேரமாக இருப்பதால் இந்தியாவில் தெரியாது. வருஷத்துல வர இந்த வருஷம் 4 கிரகணங்கள் இருக்கு. அந்த 4 கிரகங்கள்ல ஃபர்ஸ்ட் வர கிரகணமான சந்திர கிரகணம் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் எப்போ இருக்கா தெரியாதோ அப்ப அனுஷ்டானமும் கிடையாது. அடுத்தது இந்த வருஷத்துல பார்த்தேன்னா 4 கிரகணம் வருது, 4மே இந்தியால தெரியாது. அதனால நான் டேட்டு மட்டும் சொல்றேன், இந்தியால எதுவுமே தெரியாது. சூரிய கிரகணம் 2/10/2024 அதுவும் அர்ஜென்டினா, சிலி, பசிபிக் பெருங்கடல், தென் அமெரிக்கா, ஹவாய் தீவுகள் மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும், இந்தியாவில் தெரியாது. அடுத்தது வர சந்திர கிரகணம் 14/3/2025 அன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தில் நடக்கும் கேது கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் அமெரிக்கா, நியூசிலாந்து, கிழக்கு ஆசியா, வடக்கு ஐரோப்பா, வடக்கு ஆப்பிரிக்காவில் தெரியும், இந்தியாவில் தெரியாது. சூரிய கிரகணம் 29/3/2025 அன்னைக்கு நடக்கிற அந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது. எங்க தெரியும் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பா, வடக்கு ஆசியா, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா,
பெரும்பாலான வடக்கு அமெரிக்க பகுதிகள், தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி, அட்லாண்டிக், ஆர்டிக் பிரதேசங்களில் தெரியும், இந்தியாவில் தெரியாது. அதனால இந்த வருஷம் 4 கிரகணங்கள் இருந்தாலுமே 4 கிரகணமும் இந்தியாவில தெரியறதில்லை. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் தெரியறதில்லை. அதனால அனுஷ்டானம் கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம நாளைக்கு இந்த வருஷத்துடைய பொது பலன்கள், இதோட அடுத்த எபிசோட், நாளைக்கு இல்லை, இதோட அடுத்த எபிசோட் வந்து இந்த வருஷத்திய பொது பலன்கள் எப்படி இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து நீங்க வந்து 14ஆம் தேதி காலம்புற உங்க ஆத்துல வச்சு நீங்க இதை கேட்டுக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கே இதை வந்து இது பண்ணிடுவோம், யூடியூப்ல ஏத்திடுவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து 14ஆம் தேதி இதை கேட்க முடியும். 14ஆம் தேதி கேட்கும் பொழுது உங்க சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு இதை கேளுங்கோ. கேட்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வருஷத்தை பத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.